என்றார். So when you and I go to the presence of God, ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபிப்பதற்காக செல்லும் when பொழுது, we give ourselves நம்மையே நாம் கொடுக்கும் பொழுது, for a time of prayer, அந்த ஜெபத்திற்கான நேரத்தை நாம் செலவழிக்கும் we பொழுது, have a reason to go to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே போவதற்கு ஒரு காரணம் உண்டு. We don't chumma go to the presence of God to kill time. நம்மளுடைய நேரத்தை அப்படியே கொன்றுவிட வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் போவது We கிடையாது. are not here to entertain. இந்த இடத்தில் வைத்து ஏதோ ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, You have come here for a reason. ஒரு காரணத்திற்காக இந்த இடத்தில் வைத்து நீங்கள் We are all வந்திருக்கிறீர்கள். here for a reason. நாம் எல்லோரும் ஒரு காரணத்திற்காக இந்த இடத்தில் We go வந்திருக்கிறோம். to God in prayer for a reason. தேவனிடத்தில் நாம் ஜெபிப்பதற்கும் ஒரு காரணத்திற்காக So செல்கிறோம். when we go to the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் செல்லும் we பொழுது, go with pain, நாம் வலியோடு வேதனையோடு கூட போகிறோம். expectations, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட, longing with great burden. ஒரு எதிர்பார்ப்போடு கூட, பாரத்தோடு கூட, ஏக்கத்தோடு கூட, Bring everything, எல்லாவற்றையும் தேவனுக்கு place முன்பாக everything under His feet, அவருடைய காலிலே அப்படியே வைத்து and say to the Lord, தேவனை நோக்கி இப்படியாக for சொல்கிறோம், this reason I have come seeking you. இதன் நிமித்தம் நான் உம்மை தேடி You வந்திருக்கிறேன். are a prayer answering God. நீர் என் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற You தேவன். are a promise keeping God. என்னுடைய ஜெபத்தை கேட்டு அதை நீ நிறைவேற்றுகிற You have தேவன். power to do what you promised. நீர் எதை எனக்கு கொடுத்தீரோ கண்டிப்பாக அதை So நிறைவேற்றுவீர். for this reason இதன் நிமித்தம் I have come to you, உம்மிடத்தில் நான் வந்து and I நிற்கிறேன். know you will never disappoint me. எனக்கு நன்றாக தெரியும் நீர் என்னை எப்பொழுதும் ஏமாற்றம் அடைய செய்ய மாட்டீர். Amen. When we go with that attitude, இப்படியாக ஒரு மனோபாவத்தோடு கூட நாம் செல்லும் பொழுது God is pleased. அவர் அப்படியே அதை கேட்டு God மனதுருகுகிறார். is exalted. அவர் அந்த இடத்தில் உயர்த்தப்படுகிறார். Give Him glory. தேவனுக்கு நாம் மகிமை Hallelujah. செலுத்துவோமாக. Amen. Whatever may be your situation right now, இந்த இடத்தில் வைத்து இப்பொழுது உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக for இருந்தாலும், this reason, இதன் நிமித்தம், somebody say for this reason, இதன் நிமித்தம் என்று for this சொல்வோமாக, reason, இதன் நிமித்தம் maybe some challenges, ஏதோ ஒரு சவால், maybe some setbacks, ஏதோ ஒரு பின்னடைவு, maybe some disappointment, ஏதோ ஒரு ஏமாற்றம், maybe some hurt, ஏதோ ஒரு வலி, helpless situation, உதவியற்ற ஒரு சூழ்நிலை, maybe some hopeless situation, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, maybe you're going through dark times. ஒரு கடினமான இருளான சூழ்நிலை வழியாக For சென்று this கொண்டிருக்கிறீர்கள். reason, இதன் நிமித்தம் lift your hands and say, Lord, கைகளை உயர்த்தி சொல்வோமாக, energize me இதோ என்னை நீர் with உற்சாகப்படுத்தும் your explosive power. அந்த வெடிக்கும் For வல்லமையினாலே. this reason, இதன் நிமித்தம் energize me என்னை with உற்சாகப்படுத்தி your explosive power. அந்த வெடிக்கும் Lift your வல்லமையினாலே hands கைகளை and say, உயர்த்தி, Lord, for this reason, இதன் நிமித்தம் whatever situation you are in, எந்த சூழ்நிலை வழியாக சென்று say, Lord, for this கொண்டிருந்தாலும் reason, இதன் நிமித்தம் fill me என்னை அப்படியே நிறைவே with your wisdom. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். For this reason, இதன் நிமித்தம் Lord, this is my prayer. இது என்னுடைய ஜெபமாக Help me இருக்கிறது. live well for the Master. இதோ இந்த எஜமானனுக்கு நல்ல வாழ்க்கை I வாழும்படியாக want to எனக்கு live உதவி well for செய்யுங்கள். you நான் உமக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். because you are my Master. ஏனென்றால் நீரே என் எஜமானனாக You are my இருக்கிறீர். Creator. நீரே என்னுடைய சிருஷ்டிகர்த்தாவாக In இருக்கிறீர். Jesus' name, இயேசுவின் நாமத்தில் give Him glory. தேவனுக்கு மகிமை Amen. செலுத்துவோமாக. For ஆமென். this reason, we also, from the day we heard of it, இதன் நிமித்தம் நாங்கள் கேட்ட நாள் முதல் have not ceased to pray இடைவிடாமல் ஜெபம் and பண்ணுகிறோம். asking that you may be filled with full, deep, make special requests for you and clear knowledge of His will. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். So, fourth prayer, Paul is praying, இந்த நான்காவது ஜெபம் பவுல் என்ன Lord, ஜெபிக்கிறார்? for this reason, இதன் நிமித்தம் help my people என்னுடைய ஜனங்களுக்கு learn more and more how you work. தேவன் எப்படியாக கிரியை செய்கிறார் என்பதை அறியும்படியாக இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் He is என்று. our Master. அவரே நம்முடைய எஜமானனாக We need to இருக்கிறார். learn from Him. நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள He வேண்டும். should influence us. அவர் நம்மை இப்படியாக உருவாக்க வேண்டும். No man, மனிதன் அல்ல, nothing should influence us. மற்ற எந்த காரியங்களும் நம்மை பாதிக்க கூடாது. Since we work in His vineyard, அவருடைய திராட்சை தோட்டத்திலே நாம் வேலை since செய்கிறோம். we are in partnership with our Master, இதோ அவரோடு கூட ஒருங்கிணைந்து நாம் வேலை செய்து we need to கொண்டிருக்கிறோம். learn from Him. அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள Learn வேண்டும். more and more how He works. அவர் எப்படி வேலை செய்கிறார் என்பதை அவரிடத்திலிருந்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள So we வேண்டும். meditated about wisdom. ஆகவே இந்த இடத்தில்
மனதில் வைத்து ஞானத்தை குறித்து நாம் தியானித்தோம். Lord, help my people to learn more and more how you work. நீர் எஜமானர் எப்படி வேலை செய்கிறார் என்பதை அதிகமாக என்னுடைய ஜனங்கள் கற்றுக்கொள்ள So வேண்டும் என்று fill my பார்த்தோம். people with your wisdom. ஆகவே என்னுடைய ஜனங்களை அந்த ஞானத்தினால் நிரப்பும் என்று பார்த்தோம். So we meditated about wisdom. ஆகவே ஞானத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். Wisdom is Sophia. அந்த ஞானம் என்பதை சோஃபியா என்று கூறுகிறோம். Amen. Fill our people என்னுடைய ஜனங்களை with your wisdom. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி That is Sophia. அது சோஃபியா என்று சொல்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let my people என்னுடைய ஜனங்கள் discern. இப்படியாக புரிதல் வரட்டும். Let them receive Sophia. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Let them understand. பெற்றுக்கொண்டு அந்த புரிதல் அவர்களுக்கு Fill வரட்டும். them with wisdom. அவர்களை ஞானத்தினால் நிரப்பி And give them that understanding. அவர்களுக்கு அந்த புரிதலை கொடும். Understanding is sunesis. அந்த புரிதல் என்பதை சொனைசிஸ் என்று A சொல்கிறோம். critical knowledge. அது தெரிந்து கொள்ளுதலை குறித்து A சொல்கிறது. serious knowledge. ஒரு ஆழமான ஒரு தெரிந்து கொள்ளுதலை குறித்து அது So சொல்கிறது. this morning இந்த காலை வேளையிலே we are கூட going to meditate about God's will and knowledge. இந்த காலை வேளையிலே கூட தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Knowledge of God's will. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. That is very, very important. அது மிகவும் முக்கியமானதாக For இருக்கிறது. us to live well for the master. எஜமானனுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அது மிகவும் We முக்கியமானதாக need to இருக்கிறது. know the knowledge of His will. அது தேவனுடைய அறிவு சித்தத்தை அறிகிற அறிவு மிகவும் முக்கியமானதாக Paul இருக்கிறது. says, பவுல் சொல்கிறார், fill them with your knowledge. அவர்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் என்று I சொல்கிறார். will give you few scripture verses. சில வேத வாக்கியங்கள் இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். So fill means நிரப்பு pleru. என்றால் Lord, let my people be controlled by the knowledge of wisdom and understanding. என்னுடைய ஜனங்கள் இப்படியாக ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பப்படட்டும் என்று பார்க்கிறோம். So John chapter number 16 verse number 6. இதோ யோவான் 16 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படியாக The பார்க்கிறோம். disciples' hearts were filled with sorrow. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. Filled with sorrow. இருதயம் துக்கத்தால் When நிறைந்திருக்கிறது. Jesus told them the departure. இயேசுவானவர் அவர் பரலோகத்திற்கு போக போகிறார் என்று சொன்னது நிமித்தமாக Listen, filled அங்கே நிரப்பப்படுதல். with sorrow. எதனால் நிரப்பப்பட்டார்கள்? வேதனையால் In other நிரப்பப்பட்டார்கள். words, இன்னும் அடுத்த வார்த்தையில் சொல்ல the வேண்டும் என்றால் disciples அந்த சீஷர்கள் were controlled by sorrow. இப்படியாக வேதனையினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். Amen. Never let sorrow control you. ஆகவே துக்கம் எப்பொழுதும் உங்களை ஆட்கொள்ளாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, let no sorrow control you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துக்கம் உங்களை Let நிரப்பாதபடி, no sorrow control you. எந்த துக்கமும் உங்களை ஆளுகை They செய்யாதபடி. were filled with sorrow. இவர்களோ இந்த துக்கத்தினால் In other நிரப்பப்பட்டிருந்தார்கள். words, they were controlled by sorrow. அவர்கள் இந்த துக்கத்தால் ஆளுகை When you செய்யப்பட்டிருந்தார்கள். and I are controlled by sorrow, இப்படியாக நீங்களும் நானும் இந்த துக்கத்தால் ஆளுகை we செய்யப்படும் cannot பொழுது live well for the master. நாம் எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ The முடியாது. devil is a liar. இந்த பிசாசானவன் பொய்யுக்கு பிதாவாக He is a இருக்கிறான். deceiver. அவன் இப்படி ஏமாற்றுகிறவனாக He wants to இருக்கிறான். control you. அவன் உங்களை ஆளுகை செய்ய He விரும்புகிறான். wants sorrow to control you. எப்படியாவது வேதனை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். When you are controlled by sorrow, நீங்கள் இப்படியாக துக்கத்தினால் ஆளுகை you செய்யப்படும் are not பொழுது in your sound mind. நீங்கள் உங்களுடைய நல்ல மனதில் நல்ல நிலைமையில இருக்க Your மாட்டீர்கள். mind will be corrupted. உங்களுடைய மனம் அப்படியே பாழாகி போய்விடும். When you are controlled by sorrow, நீங்கள் இப்படி துக்கத்தால் நிரப்பப்படும் the பொழுது decisions, the choices that you make உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் will never go with the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு நேராக எடுத்துச் செல்ல The முடியாது. disciples' hearts were filled with sorrow. அப்படியாக தான் இந்த சீஷர்களின் இருதயமும் துக்கத்தால் நிரப்பி இருந்தது. Secondly, Luke chapter number 5, இரண்டாவது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் verse number பார்க்கிறோம். 26. 26ஆம் வசனத்திலே The crowd was filled with fear அந்த இடத்திலே ஜனங்கள் பயத்தினால் after நிரப்பப்பட்டிருந்தார்கள். Jesus healed the paralytic. அந்த திமிர்வாதக்காரனை அவர் குணப்படுத்தின பின்பு Filled, in other words, நிரப்பப்படுதல் என்றால் they were controlled by fear. இப்படியாக இந்த பயத்தினால் ஆளுகை Turn செய்யப்பட்டிருந்தார்கள். to someone and say, let no fear control you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயம் உங்களை ஆளுகை Let no செய்யப்படக்கூடாது. sorrow control you. துக்கம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. God has not given us the spirit of fear. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. Amen. Amen. God has given us நமக்கு தேவன் எதை the கொடுத்திருக்கிறார்? sound mind, தெளிந்த புத்தியின் ஆவியை Give God கொடுத்திருக்கிறார். glory. தேவனுக்கு மகிமை the spirit of செலுத்துவோமாக. sonship. இதோ பிதாவின் அந்த ஆவியை, குமாரனின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Say no sorrow,
துக்கம் கிடையாது, no sorrow, துக்கம் கிடையாது, no fear பயம் கிடையாது. can control me. அந்த பயம் துக்கம் என்னை எப்பொழுதும் ஆளுகை செய்ய முடியாது. And thirdly, மூன்றாவதாக Luke chapter number 6, லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே verse number 11. 11வது வசனத்திலே பார்க்கிறோம். The scribes and Pharisees were filled with rage. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். Filled with rage. அவர்கள் இப்படியாக கோபத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். Anger, rage controlled them. அந்த இடத்தில் கோபம் அவர்களை ஆளுகை செய்தது. When you and I are controlled, நானும் நீங்களும் இப்படியாக ஆளுகை செய்யப்படும் பொழுது, anger or rage, இந்த மாதிரி கோபத்தினால் நாம் ஆளுகை செய்யப்படும் பொழுது, imagine what we will do. நினைத்து பாருங்கள் நாம் என்ன செய்வோம் என்று. We cannot live well for the master when we are led or controlled by rage or anger or something like that. இப்படியாக நாம் பயத்தினால் நிரப்பப்படும் பொழுது அந்த எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ முடியாமல் போகும். Say no sorrow, துக்கம் கிடையாது, no fear, பயம் கிடையாது, no rage. கோபம் கிடையாது. Let the Holy Spirit fill me. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பட்டும். Let the Holy Spirit control me. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யட்டும். Acts chapter number 4, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே verse number 31. 31ஆம் வசனத்தை பார்க்கிறோம். The disciples were filled with the Holy Spirit. சீஷர்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். Being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது, is not சும்மா jumping and screaming and shouting and dancing. அது ஏதோ குதித்துக்கொண்டு கத்திக்கொண்டு ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பதல்ல. சூப்பர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அதே மாதிரி சொல்லணும். கத்திக்கொண்டு ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு குதித்துக்கொண்டு போவதல்ல. கரங்களை தட்டுங்கட. ஹோலி ஸ்பிரிட் ஃபில் பண்றாருன்னு சொன்னா கத்திக்கொண்டு ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு குதித்துக்கொண்டு, இதானா? Disciples, they were filled சீஷர்கள் இப்படியாக with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். Filled means நிரப்பப்படுதல் என்றால் Holy Spirit controlled them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்தார். When you are controlled by the Holy Spirit, நீங்கள் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படும் பொழுது, you live well for the master. நீங்கள் எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீர்கள். People have wrong picture, wrong idea, wrong opinion. மக்களுக்கு தவறான ஒரு சிந்தனை இருக்கிறது. Wrong picture. தவறான ஒரு படத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். Oh, EAGC, they don't believe in anointing. இந்த EAGC சபையானது இப்படியாக ஒரு அபிஷேகத்தை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். Pastor is not filled with the Holy Spirit. போதகர் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது கிடையாது. No one jumps and claps and screams. இந்த இடத்தில் யாரும் குதித்து கைத்தட்டி பாடுவது கிடையாது. This is not spirit-filled church. இது ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை கிடையாது. Pastor doesn't believe that. போதகர் அதை விரும்புவது கிடையாது. Being filled with the Holy Spirit is இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது, again, not jumping, shouting and screaming and running here and there. அப்படி என்றால் குதித்துக்கொண்டு ஓடிக்கொண்டு ஆடிக்கொண்டு போவது கிடையாது. It is being controlled. அது அவர்னால் ஆளுகை செய்யப்படுவது. Hallelujah. Amen. Hallelujah. Amen. This is the exact translation, Greek, in a word plerou. இந்த plerou என்கிற அந்த கிரேக்க பதமானது இதைதான் மொழிபெயர்க்கிறது. So don't misunderstand the Holy Spirit. ஆகவே ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஆவியானவர் அப்படி பண்ண மாட்டாருங்க. Holy Spirit will never do like that. எல்லாரையும் புடிச்சு தள்ள வச்சு, He never pushes people. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை தூக்கி வீசி இதை தூக்கி வீசி சத்தம் போடு அது போடு இது போடுன்னு சொல்லி, He not make people to jump and throw things. No. Being filled with the Holy Spirit is ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்றால் we give Holy Spirit total control. நாம் அவருக்கு முற்றிலுமாக நம்மை ஆளுகை செய்யும்படியாக நாம் Acts chapter number 6. இதோ அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே verse number 5. 5ஆம் வசனத்திலே கூட Stephen was full of faith. ஸ்தேவான் இப்படியாக விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார். In all these, எல்லா காரியங்களிலும், in all these cases, இந்த எல்லா காரியங்களிலும் பார்க்கும்போது they were totally under control of what filled them. எது அவர்களை நிரப்பினதோ அது அவர்களை ஆளுகை செய்தது. Sorrow controlled
controlled them. ஒரு இடத்தில் இந்த வேதனை அவர்களை ஆளுகை Fear செய்தது, controlled them. பயம் ஆளுகை செய்தது, Rage controlled them. கோபம் ஆளுகை செய்தது, Holy Spirit controlled. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை Now செய்தார். faith is controlling. இப்பொழுது விசுவாசம் ஆளுகை செய்கிறது. Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Paul's prayer is, பவுலுடைய ஜெபம் என்னவாக let my இருந்தது? people be filled with the knowledge of His will. என்னுடைய ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்கிற ஜெபம் அவருடைய In other ஜெபமாக words, இருந்தது. சில வார்த்தைகளிலே சொல்ல Let வேண்டும் my என்றால், people be totally under the control of knowledge of God's will. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே முற்றிலுமாக அவர்கள் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். Knowledge, ordinary, normal Greek word is gnosis, Gnosis. இந்த அறிவு என்கிற அந்த கிரேக்க பதத்தை நாம் பார்த்தோம் என்றால் நோசிஸ் என்று சொல்கிறோம். This is general term for knowledge in Greek. இது இந்த கிரேக்க பதத்திலே அது ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கிறது. Paul is using a strong term. ஆனால் இந்த இடத்திலே வைத்து பவுல் இன்னும் அதற்கு இன்னொரு வார்த்தையை அவர் பிரயோஜனப்படுத்துகிறார். Epignosis. எபிக்னோசிஸ் என்கிற அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். It is a serious. அது மிகவும் அதற்கு ஒரு பலத்த ஒரு அடையாளத்தை கொடுக்கும்படியாக, அர்த்தத்தை கொடுக்கும்படியாக, and thorough knowledge. அது முற்றிலுமான அறிவு என்கிற குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Deep knowledge. அது ஆழமான அறிவை குறிக்கிறது. This is his prayer. அதுதான் அவருடைய ஜெபமாக இருந்தது. Lord, let my people என்னுடைய ஜனங்கள் be controlled. அவர்கள் எதனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும்? Deep, thorough, serious, critical knowledge of your will. இப்படியாக உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அந்த ஆழமான அறிவினாலே அவர்கள் நிரப்பப்படட்டும் என்று ஜெபித்தார். Turn to someone and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I may be highly knowledgeable. எனக்கு பெரிய அறிவு இருக்கலாம். I may be genius in my own field. என்னுடைய நான் வேலை செய்கிறதுல எனக்கு பெரிய அறிவு, ஞானியாக நான் இருக்கலாம். Genius in my own field. நான் வேலை செய்கிற துறையிலே நான் பெரிய அறிவாளியாக இருக்கலாம். No one can challenge me. யாரும் எனக்கு சவால் விட முடியாது. No one can question me. யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. I am a genius in my own field. நான் பெரிய அறிவாளி என்னுடைய துறையிலே. You may be a genius in your own field. உன்னுடைய துறையிலே நீங்கள் ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கலாம். Highly knowledgeable in your own field. அதிலே குறித்து உங்களுக்கு அதிகமான அறிவும் இருக்கலாம். Gaining knowledge is good. அறிவு கிடைப்பது நல்லதுதான். Being a genius is good. அறிவாளியாக இருப்பது நல்லதுதான். But with that knowledge, ஆனால் அந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு you can make money. நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். You can survive. அதை வைத்து நீங்கள் ஜீவனம் செலுத்தலாம். God has not called you to just survive. தேவன் இப்படியாக நீங்கள் பிழைக்கும்படியாக மட்டும் உங்களை அழைக்கவில்லை. Not just called you to survive in this world. அப்படியாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ மட்டும் உங்களை அழைக்கவில்லை. Make money, acquire wealth, amass wealth. இப்படியாக பணம் சம்பாதித்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக மட்டும் உங்களை அழைக்கவில்லை. Buy, build, save everything you enjoy. இப்படியாக பணம் சம்பாதித்து கட்டி அதை சேமித்து நீங்கள் வாழ வேண்டும் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை. It is just survival. அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது பிழைப்பதற்கு உண்டான காரியம் மட்டுமாக தான் இருக்கும். Without all these things, இவை எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட you can live. நீங்கள் வாழ முடியும். I said you can live. நீங்கள் வாழ முடியும். Amen. You may not have all these worldly knowledge. ஒருவேளை இந்த உலகத்திற்கு உண்டான அறிவு உங்களிடத்தில் இல்லாமல் போகலாம். No money, no car, no house, nothing. உங்களிடத்தில் பணம், புகழ் இல்ல கார் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். Turn to somebody and say still. ஆனாலும் கூட you can live well for the master. நீங்கள் எஜமானருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். Amen. God wants you to live, brother. தேவன் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். Not survive. நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று மட்டுமல்ல. Are you here? Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? So for you and I to live, ஆகவே நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்றால் we need to have the knowledge of His will. தேவனை அறிகிற, சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். Turn to somebody and say you need knowledge of His will. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. Amen. True knowledge உண்மையான அறிவு என்றால் is not a theory. அது ஏதோ ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட காரியம் மட்டும், அனுபவம் அல்ல. அது it is obedience. அது கீழ்ப்படிதலை குறிக்கிறது. Amen. True knowledge is obedience. இப்படியாக அறிவு என்பது கீழ்ப்படிதலை குறிக்கிறது. Amen.
You are being filled with the knowledge of His will நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். because you have obeyed. ஏனென்றால் நீங்கள் கீழ்ப்படித்ததின் நிமித்தமாக. You don't pray, let thy will change. நீங்க இப்படியாக ஜெபிப்பது கிடையாது, உங்களுடைய சித்தம் மாறுவதாக என்று. You pray, let your will be done. நாம் இப்படியாக ஜெபிக்கிறோம், உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக. That's obedience. அது எதை குறிக்கிறது? கீழ்ப்படிதலை I said குறிக்கிறது. that's obedience. அது கீழ்ப்படிதலை குறிக்கிறது. Amen. Who sets moral standard? யார் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நிர்ணயிக்கிறார்கள்? Who sets moral values? இப்படியாக காரியங்களை யார் நிர்ணயிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே? Different countries have different moral values and standards. பல தேசங்களிலே பலவிதமான கலாச்சாரங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். In one country, ஒரு நாட்டிலே the whole family அந்த முழு குடும்பமாக will drink. அவர்கள் குடித்து கும்மாளம் போடுவார்கள். They will drink. அவர்கள் குடிப்பார்கள். They will smoke. அவர்கள் புகைப்பிடிப்பார்கள். They will take drugs. இப்படியாக ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். That's normal for them. அது அவர்களுக்கு ஒரு சகஜமான காரியமாக இருக்கிறது. This is our culture. அது எங்களுடைய கலாச்சாரம் என்று கூட சொல்வார்கள். Nothing wrong in that. அதை செய்வதனால் ஒரு தவறும் கிடையாது. We are not doing this now. இதை இப்பொழுதுதான் நாங்கள் செய்வது கிடையாது. It's been like this for a long time, for centuries. பரம்பரையாக நாங்கள் இதை செய்து கொண்டு வருகிறோம். Nothing wrong in that. அப்படி செய்வதனால் எந்த தவறும் கிடையாது. Who set that standard? யார் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிர்ணயிக்கிறார்கள்? Someone believed. யாரோ ஒருவர் இப்படியாக அவர்கள் விசுவாசித்து, Someone said that is not wrong. யாரோ ஒருவர் அது செய்வது தவறு இல்லை என்று சொன்னபடியால், You can do anything and everything. நாங்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். Who set those standards? அப்படியான காரியங்களை யார் You நிர்ணயித்தார்கள்? don't know, நமக்கு தெரியாது. but you just follow. ஆனால் யாரோ சொன்னார்கள், நீங்கள் செய்து And you said கொண்டிருக்கிறீர்கள். it's all right. செய்துவிட்டு அது செய்தால் பரவாயில்லை இல்லை என்று சொல்கிறோம். Young people, they go to college. இப்படியாக வாலிப பிள்ளைகள் காலேஜுக்கு செல்கிறார்கள். Now the culture is changed. இப்பொழுது கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. Students, they have a different lifestyle. மாணவர்களுக்கு வேறு விதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் You பின்பற்றுகிறார்கள். ask them, அவர்களை கேளுங்கள், Mommy, where are you? நீங்க எங்க இருக்கீங்கம்மா? Outdated you are. உங்களுக்கு அறிவே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. Useless you are. உங்களுக்கு புத்தியே கிடையாது. This is the normal thing. இதுதான் உலகத்தின் சகஜமான நிலைமை. We go everywhere. நாங்க எங்க வேணும்னாலும் போவோம். Nothing wrong in that. அப்படி போவதனால் எந்த தவறும் கிடையாது. Girls, studying in PUC. இப்படியாக பியூசில படிக்கிற பிள்ளைகள் கூட Smoking is normal. அப்படியாக பெண் பிள்ளைகள் புகைப்பிடிக்கிறார்கள். Drinking is normal. குடிப்பது சகஜம் என்று சொல்கிறார்கள். Taking drugs normal. இப்படியாக ட்ரக்ஸ் எடுப்பது சகஜம் என்று Who said சொல்கிறார்கள். it is normal? யார் சொன்னார்கள் அது சகஜம் Just என்று? because someone said it is normal. யாரோ ஒருவர் அது சகஜம் என்று Who சொன்னபடியினால் set those standards? அப்படிப்பட்ட காரியங்களை யார் நிர்ணயித்தார்கள்? Who said? யார் சொன்னார்கள்? You should only answer. நீங்க தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். But true knowledge ஆனால் உண்மையான அறிவானது is obedience. கீழ்ப்படிதலை குறிக்கிறது. Who set family values? இப்படியாக குடும்பத்தின் வேல்யூஸை யார் நிர்ணயிக்கிறார்கள்? Who set moral values? யார் இப்படிப்பட்ட தரத்தை நிர்ணயிக்கிறார்கள்? It is God's word. அது தேவனுடைய வார்த்தையை நிர்ணயிக்கிறது. God's word is the absolute ultimate authority. தேவனுடைய வார்த்தையே முழுமையான இறுதியான அதிகாரமாக இருக்கிறது. You cannot chumma go by what they say. நீங்கள் மற்றவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை கேட்டு அதன் பின்பாக செல்ல முடியாது. What they do. அவர்கள் என்ன செய்கிறார்களோ. One man, while he was studying in college, ஒரு மனிதன் இப்படியாக கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது he went to a girl. ஒரு பெண்ணிடத்தில் சென்று, He used to take girls to bars, hotels. அவன் இப்படியாக பெண் பிள்ளைகளை ஹோட்டல்ஸுக்கும் பார்ஸுக்கும் கூட்டிக் கொண்டு செல்வது That's வழக்கம். normal for them. அது அவனுக்கு ஒரு சகஜமான காரியமாக Very இருந்தது. normal. அவன் சகஜமாக செய்து கொண்டிருந்தான். Girls would be waiting for this guy to take them. இப்படியாக அந்த பெண் பிள்ளைகள் இவன் எப்படியாவது தன்னை கூட்டிக் கொண்டு செல்ல மாட்டானா என்று காத்து Lot of கொண்டிருந்தார்கள். money. அவனிடத்தில் அதிக பணம் No இருந்தது. one there to question. யாரும் அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லை. It's normal. அது மிகவும் சாதாரண ஒரு காரியமாக So இருந்தது. he liked one girl. அவனுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருந்தது. He approached her. அந்த பெண்ணை சென்று He expected. அவன் அந்த பெண்ணிடத்தில் கேட்டான். When he asked her, she will immediately go. அவன் நினைத்தான் கூப்பிட்டவுடன் அந்த பெண் தன்னோடு கூட வருவாள் என்று. He asked her, "Are you free this evening?" அவன் அந்த பெண்ணை பார்த்து கேட்டால், இந்த சாயங்கால வேளை நீ என்னிடத்தில் வர முடியுமா Are you என்று. willing to come out with me? என் கூட வெளியே வருவாயா என்று கேட்டான். She said no. அவள் சொன்னால் இல்லை என்றாள். He didn't expect that. அதை அவன் எதிர்பார்க்கவில்லை. He was surprised. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. See a girl, saying no to this boy. இந்த பெண் என்னை பார்த்து வேண்டாம் என்று சொல்கிறாள். She said no. அவள் இல்லை என்று சொன்னால்,
Can you tell me why you said no? அவன் அவளை பார்த்து கேட்டால் எதற்காக வர முடியாது என்று நீ சொன்னாய்? She simply said, I am a Christian. அவள் இப்படியாக சொன்னாள், நான் ஒரு கிறிஸ்தவள் என்று சொன்னாள். Oh, what, you are a Christian? அவன் அவளை பார்த்து கிண்டலாக நீ கிறிஸ்தவனா என்று What's the கேட்டான். big deal? You are Christian. ஓ, நீ கிறிஸ்டியனாக இருந்தால் அது ஒரு பெரிய காரியமா? So many Christian girls, I have taken them. எல்லாம் நிறைய கிறிஸ்தவ பெண்களை நான் என்னோடு கூட கூட்டி சென்றிருக்கிறேன். You say you are a Christian, you are proud about that. நீ கிறிஸ்டியன் என்று சொல்லிக்கொண்டு மிகவும் பெருமைப்பட்டு I am கொண்டிருக்கிறாய். a Jew. நானும் யூதனாக I இருக்கிறேன். am proud about my own religion. என்னுடைய மதத்தை குறித்து எனக்கு பெருமை உண்டு. What religion, is, what can religion do to us? மதம் நமக்கு என்ன செய்ய முடியும்? Nothing. அது எதுவும் செய்ய முடியாது. When everything is normal, வெளியிலே எல்லாம் சகஜமாக you just இருக்கும் say you பொழுது are a Christian. நீ கிறிஸ்தவன் என்று சொல்கிறாயே. She said yes. அவள் ஆம் என்று I சொன்னாள். am a Christian, I am not going to come. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் உன்னோடு கூட வர முடியாது. That day he was upset. அதை கேட்டுவிட்டு அவன் மிகவும் வேதனைப்பட்டான். I am a zealous Jew. நான் இப்படியாக ஒரு வைராக்கியமான யூதனாக This இருக்கிறேன். girl simply said she is a Christian. ஆனால் இந்த பெண்ணோ என்னை பார்த்து நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறாளே. He went, அவன் வீட்டுக்கு சென்று started studying Bible. அவன் வேதத்தை படிக்க ஆரம்பித்தான். He knew, அவனுக்கு நன்றாக தெரிந்தது, God's word is the ultimate authority. இதோ தேவனுடைய வார்த்தையே உறுதியான கடைசியான அதிகாரம் என்று அவனுக்கு Word தெரிந்திருந்தது. sets the standard. இதோ வார்த்தையே நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கிறது என்பதை அவன் Not your உணர்ந்தான். college, not your friends. நீங்கள் படிப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அதை நிர்ணயிக்க முடியாது. Not Bangalore city. இந்த பட்டணம் அதை நிர்ணயிக்க This முடியாது. city's culture is this. இந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த கலாச்சாரம் Who நிர்ணயிக்க said the முடியாது. city's culture is that? யார் சொன்னார்கள் இந்த மாதிரி கலாச்சாரம் நிர்ணயிக்கும் என்று? Are you here? இங்க தான் இருக்கீங்களா? He studied Bible. அவன் இப்படியாக வேதத்தை He படித்து gave his life to Jesus. தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு He கொடுத்தான். got saved. அவன் ரட்சிக்கப்பட்டான். He went to the Bible school. அவன் பைபிள் காலேஜுக்கு சென்றான். Today he has 10,000 congregation, அவருடைய 10,000 member சபையிலே congregation. வைத்து 10,000 விசுவாசிகள் என்று He is a கூடுகிறார்கள். pastor. இப்பொழுது அவர் ஒரு போதகராக He இருக்கிறார். married the same Christian girl. அதே கிறிஸ்துவ மகளை அவள் கல்யாணம் செய்து கொண்டாள். உடனே நம்மாளு நல்லா சொன்னீங்க பாஸ்டர், அந்த பையன் மாறட்டும், அவனையே கல்யாணம் பண்றேன். People say the same case with me, let the guy change, I will change him. I will marry him. நான் அவனை கல்யாணம் செய்துப்பேன், கல்யாணம் பண்ணிட்டு மாத்துவேன். அதுக்காக நான் சொல்லல. I'm not saying for that. She knew. அவளுக்கு நன்றாக தெரியும், God's word sets the standard. தேவனுடைய வார்த்தையே நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. God's will sets the standard. தேவனுடைய சித்தமே நிர்ணயிக்கிறது. Listen. நன்றாக கவனியுங்கள். Ignorance. இப்படியாக அறியாமையானது. I never knew anything about. No one told me. எனக்கு யாரும் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. If someone had told me about யாராவது இதை குறித்து எனக்கு சொல்லி இருந்தால் this, I wouldn't have spoiled my life. என்னுடைய வாழ்க்கையை இப்படி நான் கெடுத்து போட்டிருக்க மாட்டேன். No, my life is in a mess. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது குழப்பமான சூழ்நிலையில் It's இருக்கிறது. miserable. அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே I இருக்கிறேன். was ignorant. நான் அறியாமையிலே If இருந்தேன். someone had told me, யாராவது எனக்கு ஒரு சொல்லி இருந்தால் this is the standard. இதுதான் தரம் என்று சொல்லி These are இருந்தால், the values. இதுதான் வேல்யூஸ் என்று சொல்லி These are all இருந்தால், the first principles. இதைதான் நான் பின்பற்ற வேண்டும் என்ற காரியங்கள் If என்று சொல்லி someone had இருந்தால், told me, இப்படியாக சில பேர் எனக்கு சொல்லி இருந்தால், listen, நன்றாக கவனியுங்கள். ignorance is not an excuse. அறியாமை நீங்கள் கொடுக்கக்கூடிய சாக்குப்போக்கு கிடையாது. Ignorance cannot give us perfect happiness. இதோ அறியாமை நமக்கு முழுமையான பூரண சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. We cannot say we don't know. கத்துக்கணும். We have to learn. Say, Lord, fill me இப்படியாக சொல்வோம், with தேவனே the என்னை knowledge of your will. உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும் என்று கூறுவோம். தீர்க்கரத்தா தாங்கி என்னை தீரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குழப்பம் அல்லப்பா, சந்தேகம்